Welcome back to another video. இது உங்க FAB. வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஒரு ஃபைனல் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். அது நம்ம நாட்டோட நம்ம மலேசியா படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். என்ன படம்னா சுட்டா தலை எனக்கு. ஸோ அந்த படத்தோட ஃபைனல் ட்ரெய்லர் வெளியாயிடுச்சு. யார் நடிக்கிறான்னா விக்னேஷ் பிரபு இருக்காங்க, சாம் இருக்காங்க, ஜி கிட்டி இருக்காங்க. ஒரு பிக் க்ரூ தான். ஸோ டைரக்ட் பை தனிஷ் பிரபுன்னு ஒருத்தர், மியூசிக் பை ஜே ஜெகதீஷ். ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டேன் முதல்ல பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி டீசர் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஃபைனல் ட்ரெய்லரில் இருக்குது. எதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 3, 2, 1. ஆனால் இந்த படத்தோட கான்செப்ட் போகும்போது எனக்கு படம் வந்து ஒரு படம் நம்ம பார்த்தோன்னா மைண்டில் ஒரு படம் வருது. நான் அப்புறம் சொல்கிறேன். Mr. X, Samudraam. ஓகே, கிளி இப்போ எங்கே இருக்கு? தி டே ஆஃப்டர் டுமாரோ, காலோங் ரிவர். எந்த சீன் பார்த்தோம் எனக்கு அந்த ஒரு படம் வந்து மைண்டில் வருது. இவனுக்கு யாரும் 4 பேர் வருவானுங்களா, சமுத்திரத்தை ஏதோ தூக்க சொல்லுவானுங்களா, கடைசியா நம்மள பிரியாணி ஆடாக்கிட்டு போயிடுவானுங்க. பிரியாணி ஆனால் ஒன்று மட்டும் படம் வந்து ஃபன் மேக்ஸ், ஃபுல்லாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜி, உங்களுக்கு எங்க அடிபட்டிருக்கு? என் மூஞ்சில் தான் அடிபட்டிருக்க, உனக்கு தெரியல? ஜி, உங்க மூஞ்ச தேடவே அரை நாள் ஆகுது. இதையும் விரிச்சு அடிச்சிருக்கானுங்கன்னா ரொம்ப மோசமான ஆளா இருப்பாங்க போல. ஆனா அந்த சமுத்திரத்தை ஃபைட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதாவது பெருசா வேணும். ஓகே, இந்த பெருசு போதுமா? சமுத்திரத்தோட இதோட பெருசு. என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஓகே. நான் சொன்னேன்ல, இந்த படம் பார்த்தா எனக்கு அந்த படம் ஞாபகம் வருது. நான் கடைசியாக சொல்கிறேன் என்ன படம்னு. எத்தனை பேருக்கு அதை ஃபீல் பண்ணிட்டு தெரியல. எனக்கு இந்த கான்செப்ட் சரி, இந்த கலர் கிரேடிங், அவங்களோட அந்த கான்செப்ட் இருக்குல்ல, சொல்கிறேன். அந்த கான்செப்ட் வந்து எனக்கு அந்த படம் மாதிரி இருக்குது, ஃபீல் பண்ணேன். மியூசிக் செம்மையாக இருக்குது, பிஜிஎம் சுட்டா தலை எனக்கு. ஓகே, 15 May. ஓகே, 15 May பிக்கஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது, ஃபன் மேக்ஸாக இருக்குது, ஃபுல் ஆக்ஷனாக இருக்குது. ஸோ நம்ம சொன்னல, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் பண்ணுதுன்னு. எத்தனை பேர் இது ஜில் ஜங் ஜக் படம் பார்த்துருக்கீங்க? இந்த படத்தோட காலேஜ் ரீடிங்கும் சரி, இந்த கான்செப்ட் இருக்குல்ல, எனக்கு வந்து ஜில் ஜங் ஜக் ஞாபகம் வருது. இந்த 3 பேர் அதே மாதிரி ஸ்டைல், எனக்கு அதே அந்த படம் செம்மையாக இருக்குமா. ஸோ இந்த படம் பார்க்குறது எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறது இல்லை, பட் எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த படம் பார்க்குறத எனக்கு ஜில் ஜங் ஜக் தான் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வருது. பட் சீரியஸாக நல்லா இருக்குது, ப்ரோமிசிங்காக இருக்குது ட்ரெய்லரு. ஸோ மலேசியா படத்துக்கு இது ஒரு நல்ல மைல் ஸ்டோனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது நல்லா இருக்குது பார்க்க. ஸோ நிறைய பேர் இப்போ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கும்னு நினைக்கிற படம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுட்டா தலை எனக்கு மறக்காமல் இப்போ ட்ரெய்லர் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வகையில் வந்து பியூஃபுல் லைஃப்க்கு பிக் ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா நிறைய பார்த்த வரைக்கும் நிறையா இது அவங்க தான் ப்ரோமோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு சின்ன நல்ல விஷயம். ஸோ எல்லாமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது உங்கள் FAB. Peace out. It's the rise of the dragon.